அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணக்கற்ற நன்மை தரும் காரியங்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் வானவர்களிடம் கூறுகிறான், என் அடியான் ஒரு தீமையை செய்ய நாடினால் அதை அவன் செய்யாத வரை அவனுக்கு எதிராக அதை பதிவு செய்யாதீர்கள். அதை அவன் செய்தால் செய்த குற்றத்தை மட்டுமே பதிவு செய்யுங்கள். அதை அவன் எனக்காக விட்டுவிட்டால் அதை அவனுக்கு ஒரு நன்மையாக பதிவு செய்யுங்கள். அவன் ஒரு நன்மை புரிய நினைத்து விட்டால் அதை செய்யாவிட்டாலும் கூட அவனுக்கு ஒரு நன்மையை எழுதுங்கள். அதை அவன் செய்து விட்டாலோ அதை அவனுக்கு 10 நன்மைகளில் இருந்து 700 நன்மைகளாக எழுதுங்கள் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரியிலே 7501 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் வேதமறை குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகிறான், நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்தவர்களுக்கு மறுமையில் அல்லாஹ் கொடுக்கும் நற்கூலியோ இதைவிட எவ்வளவோ மேலானது. அதை பொறுமையாளர்களை தவிர மற்ற எவரும் அடைந்து கொள்ள மாட்டார்கள். அல் குர்ஆன் அத்தியாயம் 28 சூரத்துல் கஸஸ் வசனம் 80 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் அடியார்கள் செய்கின்ற வணக்க வழிபாடுகளுக்கு கூலி வழங்குவதில் சில வரைமுறைகளை கையாளுகிறான். நபியே, அல்லாஹுடைய பாதையில் தங்களுடைய பொருட்களை செலவு செய்கிறவருடைய பொருட்களிலே இருந்து உதாரணம் ஒரு வித்தின் உதாரணமாக அதற்கு ஒத்திருக்கிறது. அந்த வித்து 7 கதிர்களை தந்தது. ஒவ்வொரு கதிரிலேயும் 100 வித்துக்கள் ஆக 700 வித்துக்கள் அந்த ஒரு வித்திலே இருந்து உற்பத்தியாயின. அல்லாஹ் தான் விரும்பியவர்களுக்கு இதை மேலும் இரட்டிப்பாக்குகிறான். ஏனென்றால் அல்லாஹ் வழங்குவதில் மிக விசாலமானவன், நன்கறிந்தவன். அல் குர்ஆன் அத்தியாயம் 2 சூரத்துல் பக்ரா வசனம் 261 இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக ஆண்களிலோ பெண்களிலோ எவர்கள் தான தர்மம் செய்து அழகான முறையில் அல்லாஹ்வுக்காக பிறருக்கு கடன் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு அதை பன்மடங்காக ஆக்கப்படுகிறது. மேலும் அவர்களுக்கு மிக்க கண்ணியமான கூலியும் இருக்கிறது. அல் குர்ஆன் அத்தியாயம் 57 வசனம் 18 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. மனித சமூகத்திடமிருந்து வெளியேற்றப்படுகின்ற சில காரியங்கள் அல்லாஹ் அதற்கு வழங்குகின்ற நன்மை என்பது மிகச்சிறந்தது. அல்லாஹ் 2 விஷயங்களை குறித்து சொல்கின்றான். ஒன்று பண்பாடு சம்பந்தப்பட்டது, 2வது வணக்க வழிபாடு சம்பந்தப்பட்டது. பண்பாடுகளோடு தொடர்புடைய 2 விஷயங்களை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்ற போது தனக்கு அநீதமும் தீங்கும் செய்தோரை மன்னிப்பது என்று அல்லாஹ் வகைப்படுத்தி காட்டுகிறான். 2வதாக பொறுமையை மேற்கொள்வது. வணக்க வழிபாடுகள் தொடர்புடைய விஷயங்களை அல்லாஹ் சொல்ல வருகின்ற போது அந்த காரியங்களில் நோன்பு நோற்பது, மக்காவை துறந்து மதீனாவுக்கு பயணிப்பது, அப்படி பயணம் மேற்கொண்ட நிலையிலே மரணிப்பது என்று அல்லாஹ் வணக்க வழிபாடுகள் என்கின்ற ரீதியிலே இப்படி இந்த காரியங்களுக்கு உண்டான அந்த மேன்மையை எடுத்து காட்டுகிறான். தீமைக்கு கூலியாக அதை போன்றே தீமையே செய்வார்கள். தீமைக்கு கூலியாக அதை போன்றே தீமை செய்வார்கள். அதற்கு அதிகமாக அல்ல. எவரேனும் பிறருடைய அநியாயத்தை மன்னித்து அவரோடு சமாதானம் செய்து கொண்டால் அதற்குண்டான கூலி மகத்தானது என்பதைத்தான் இஸ்லாம் தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அவருடைய கூலி அல்லாஹ்வின் மீது கடமையாக இருக்கிறது. நிச்சயமாக அல்லாஹ் இதற்கு மாறாக அநியாயம் செய்பவர்களை நேசிப்பதில்லை. அல் குர்ஆன் அத்தியாயம் 42 சூரத்து ஷூரா
வசனம் 40 தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. ஆக இப்படி சிறப்பு வாய்ந்த நற்கூலிகளை அடைவதற்குண்டான காரியங்களில் நம்மை நாம் ஆட்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட நன்மக்களாக நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.